சாமான ஏதாவது எடுக்கணும் அப்படின்னாக்கா யூஸ்வலி மேலதான் இருக்கும். சோ அடுப்பு கிட்ட வந்து இப்படி ஓபன் பண்ணி மேல எடுக்கும் போது இந்த புடவை வந்து நெருப்புல படுறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், எல்லாமே கீழே அங்கிருந்து இப்படியே எடுத்துக்கணும் அப்படின்னுட்டு அதுதான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு அந்த பிளைவுட்ல அந்த டிஃபன் பாக்ஸ் வச்சு சர்க்கிள் வரைஞ்சு சிஎன்சி கட்டிங்ல கட் பண்ணி கொண்டு வர சொல்லி, அதுக்கப்புறமா அதே ஷேப்ல எத்தனை பாக்ஸஸ் வேணுமோ அந்த ஷேப்ல கட் பண்ண சொல்லி, அதுக்கப்புறமா அதுல ஃபில் பண்ணா கூட ஒவ்வொரு வாட்டியும் திறந்து மூடியை திறந்து பார்க்கணுமா, ஐயோ அதுல என்ன இருக்கு இதுல என்ன இருக்குன்னு தெரியாது, அதுல பேர் எழுதி அந்த பேர் ஒட்டு போயிடும், அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு டிரான்ஸ்பெரண்ட் லிட். ஓகே, சோ இப்படி பார்த்தாலே இதுல ரவை இருக்கா, கரெக்ட். இதுல அரிசி பருப்பு ஸ்மால் குவான்டிட்டி, பெரிய குவான்டிட்டி வேணும்னாலும் பாருங்க. நான் எடுத்து காட்டலாம் ஆடியன்ஸ்க்கு. பாருங்க மேல இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருந்தா நமக்கு திறந்து பார்க்க வேணாம். இது வந்து டீ தூள் தொட்டு திறந்து பார்த்தாக்க அழுக்காயிடும், இன்னும் ஸ்டிக்கி ஆயிடும் கிச்சன்ல. சோ அதெல்லாம் ஆகாது. இப்படியே பார்த்து வெளியில இருந்தா தான் அந்த எண்ணெய் பிசுக்கு எப்படியும் ஒட்டும், இந்த மாதிரி உள்ளே இருந்தா கண்டிப்பா அது க்ளீனா இருக்கும். சோ திஸ் இஸ் a tip. சமைச்சிட்டே இருக்கும்போது நடுவுல திடீர்னு ஐயோ உப்பு தீர்ந்து போச்சு அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா சமையல் பண்ணும்போது ஒரு பேப்பர் எடுத்து பென் எடுத்து எழுதணும் அப்படிங்கறதுக்கெல்லாம் டைம் இருக்காது. சோ டக்குன்னு போய் எழுதிக்கணும் அப்படின்னு இங்க ஒரு போர்டு. இதுல வந்து ஓகே சால்ட், ஓகே இன்னைக்கு வேற என்ன கர்ட் இஸ் ஓவர், ஓகே நாளைக்கு நான் வந்து தயிருக்கு உர ஊற்றணும் அப்படின்னு நீங்க எழுதி வச்சிருக்கேன். ஸோ அது மறக்காது, அதுக்காகவே ஒரு போர்டு. சூப்பர். அதே மாதிரி கிச்சன்ல ஐ வாண்டட் அ கார்டன். ஸோ கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் வளர்க்கணும்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு சன்லைட் வேணும். ஸோ கிச்சன்ல எங்க சன்லைட் வேணும், இங்க வச்சாக்கா அப்புறம் ஸ்பேஸ் போயிடும். அதனால அப்படியே தூக்கி அது மேல ஒரு 2 பிளாங்க் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி இங்க ஐ யூஸ் டு ஹேவ் ஆல் ஹெர்பல். ரெகுலரா நீங்க இருக்கும்போது இங்க எல்லாம் இருக்கும், புதினா கொத்தமல்லி. சூப்பர்ல. அங்க இருந்து இப்படி கிள்ளி இப்படி போடலாம். அதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்களேன், வீட்டில் ஈஸியாக கொத்தமல்லி புதினா வளர்ப்பது எப்படி? கொத்தமல்லி அப்படியே அஞ்சல்பட்டியில இருந்து எடுத்து ஒரு பாட்ல மண்ணுல அப்படியே போட்டாலே கொத்தமல்லி சரி. அதான் தனியா தான் கொத்தமல்லி, சும்மா மண்ணுல போட்டாலே ஒரு 15 டேஸ்ல அப்படியே முளை விட்டு அழகா ஃப்ரெஷ்ஷா வந்துரும். ஓகே. வேற புதினா வந்து நீங்க மார்க்கெட்ல இருந்து புதினா வாங்குறீங்க இல்லையா, அந்த புதினா கட்டை ஆஞ்சதுக்கு அப்புறம் அந்த குச்சியா இருக்கும்ல, அந்த குச்சியெல்லாம் மொத்தமா ஸ்ட்ரெயிட்டா கட்டு பிடிச்சு சிசர்ஸ்ல ட்ரிம் பண்ணிட்டு அப்படியே மண்ணுல வச்சிருங்க, புதினா வளர்ந்துரும். ஓ அவ்வளவுதான். ரொம்ப அதுல பிடிச்சிக்க வேண்டியதா. இதை தாண்டி நம்ம போய் கட்டு வாங்கிட்டு இருக்கோம் கடையில. அவங்களும் மழை காலம்னா ரொம்ப அதிகமா சொல்றாங்க, 15 ரூபா 20 ரூபா சொல்றாங்க. சரி வாங்க நம்ம அப்படியே அடுத்த ரூம் போயிடலாம். இன்னொன்னு கிச்சன் ஹேக் வந்து ப்ளீஸ் நிறைய ஹேக்குகள் உங்ககிட்ட நாங்க கேட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறோம். வாட்டர் டிஸ்பென்சர், அது வந்து ஒரு திருஷ்டி பொம்மை மாதிரி இருக்கும் கிச்சன்ல, அப்படியே பெருசா அப்படி மாட்டி வச்சு ஒயர்லாம் தொங்கி, அது இருக்க கூடாதுன்னு வாட்டர் டிஸ்பென்சர் என்ன பண்ண கவர் பண்ணிட்டேன். இல்லனா பாருங்களேன் இப்படி இருந்தா எப்படி இருக்கும் கிச்சன்ல. இட்ஸ் ஸ்பாயிலிங் தி பியூட்டி, ரைட்? சோ தண்ணி குடினா ஓபன் பண்ணி குடிச்சிட்டு நம்ம க்ளோஸ் அப்படியே எடுத்து இப்படியே எடுத்து பண்ணுங்க. ஓகே நைஸ். பாருங்களேன், வாஷிங் மெஷினுக்கு தனி ரூம், வாட்டர் ப்யூரிஃபையருக்கு தனி கபோர்டு, வேற எதுவுமே. அதே மாதிரி கேஸ் மீட்டர் இன்சைட் கவர்ட் வித் a cupboard. ஓகே. அப்புறம் வந்து மைக்ரோவேவ், oven எல்லாம் உள்ள. இல்லனா இந்த மேடை ஃபுல்லா வந்து அப்ளையன்சஸ் தான் இருக்கும். ப்ரொவிஷன் ஃபார் வெங்காயம் தக்காளி வந்து எப்பவுமே காத்து போற மாதிரி இருக்கணும். ஸோ ட்ரால வச்சு க்ளோஸ் பண்ண முடியாது, வெளியில வச்சு இங்க அப்படியே வெங்காயமா இருக்கும். அதனால ஹோல்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ட்ரா மூடிட்டீங்களா? இப்ப எப்படி காத்து ஏன் கீழே இருக்கே, அதான் என்ன ஹேக்னா கிச்சன்ல என்ன பண்றாங்க, கீழே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆமா ஆமா இல்லையா, ஸ்கர்ட்டிங் மாதிரி தரையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்கர்ட்டிங் போடும்போது பெருக்க முடியாது. ஸோ ஏதாவது பருப்பு எல்லாம் கீழே போயிடுச்சுன்னா கற்பாம்பூச்சி வரும், பல வருஷத்துக்கு அது அங்கேயே இருக்கும். கரெக்ட். ஸோ அந்த மாதிரி ஸ்கர்ட்டிங்கே இல்லாம மொத்த கிச்சனையும் இந்த பிளாங்க்ஸ் எல்லாமே ரைஸ் பண்ணிட்டேன். 6 inches ரைஸ் பண்ணி ஒரு குழவி மாதிரி ஒரு வுட் லெக். அதனால தொடப்பத்தை வச்சு பெருக்கிடலாம், மாப் பண்ணிடலாம், கற்பாம்பூச்சியே வராது. சூப்பர். இந்த வீடியோ மூலமா பல பேரோட வீடு சுத்தமாக போதான் நிறைய ஹேக்குகள் கத்துக்க போறாங்க.